Hello everyone, I am Saitali Fatima. I am studying third PSC Microbiology. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பிளான்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு பிளான்ட்டில் எப்படி டிசீஸ் காஸ் ஆகுது, எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். டிசீஸ்ன்றது காமனாக ஹியூமன்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் மட்டும் வர்றது கிடையாது, பிளான்ட்ஸுக்கும் வரும், அது காமன் தான். இன்ட்ரடக்ஷனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பிளான்ட்டில் எப்படி டிசீஸ் காஸ் ஆகுது, அது எதனால் காஸ் ஆகுது. பிளான்ட்டில் டிசீஸ் காமனாக எதனால் காஸ் ஆகுதுன்னா பேத்தோஜன்ஸ் மூலமாக, லைக் ஃபங்கை, பாக்டீரியா, வைரஸஸ் அண்ட் நெமட்டோட்ஸ், இது மூலமாக தான் காஸ் ஆகுது. இது என்ன பண்ணணும்னா பிளான்ட்டோட க்ரோத், ஈல்ட் அண்ட் குவாலிட்டி இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த பேத்தோஜன்ஸ் எதில் இருந்தமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஏர், வாட்டர், சாயில் அண்ட் இன்செக்ட்ஸ் இது மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் தான் ஒரு சஸ்டைனபிளான அக்ரிகல்ச்சருக்கு நெசசரியாக இருக்குது. அடுத்த டாபிக் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிசீஸ். அதாவது பிளான்ட்டில் டிசீஸ் காஸ் ஆகிறது என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபங்கல் டிசீஸ்னால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் மூலமாக வர்றது தான் ஃபங்கல் டிசீஸ். எப்போ ஒரு பிளான்ட்டில் ஃபங்கஸ் இன்ஃபெக்ட் பண்ணுதோ அப்போ வர்றது தான் ஃபங்கல் டிசீஸ். இது என்ன பண்ணணும்னா பிளான்ட்டோட லீவ்ஸ்லையும் ஸ்டெம்ஸ்லையும் ரஸ்டஸ், மட்டு இதெல்லாம் க்ரியேட் பண்ணும். ரஸ்ட்டுன்றது ஆரஞ்ச் ஆர் ப்ரௌன் கலரில் ஸ்மால் டாட்ஸாக க்ரியேட் பண்ணும். ஸ்மட்டுன்றது அதே ஸ்மால் டாட்ஸ் பிளாக் கலரில் க்ரியேட் ஆகும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கஸ் இந்த மாதிரி ரஸ்டஸ் மட்டெல்லாம் க்ரியேட் பண்ணோம். அடுத்து பேக்டீரியல் டிசீசஸ்னால் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் மூலமாக க்ரியேட் ஆகிறது தான் பேக்டீரியல் டிசீஸ். இது என்ன பண்ணணும்னா லீஃபில் வந்துட்டு ஸ்பாட்ஸை க்ரியேட் பண்ணோம், பிளான்ட்ஸை வில்ட்டிங் பண்ணோம். வில்ட்டிங் ஜஸ்ட் சாகியாக பெண்ட் ஆகிறது, அப்படியே அந்த பிளான்ட் வந்துட்டு ஃபுல்லாக பெண்ட் ஆகும், அந்த மாதிரி இருக்கிறது தான் வில்ட்டிங். அடுத்து வைரல் டிசீசஸ்னால் லீஃபை கர்லிங் பண்ணுறது, மொசைக் பேட்டர்னில் இன்ஃபெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணும். இதெல்லாம் பண்ணும்போது இந்த சிம்டம்ஸ் வச்சு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பிளான்ட்டில் காஸ் ஆகிருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அடுத்து நெமட்டோட்ஸ்ன்றது மைக்ரோஸ்கோபிக் வார்ம் மூலமாக க்ரியேட் ஆகிற டிசீஸ். இது என்ன பண்ணுன்னா ரூட்டில் நாட் க்ரியேட் பண்ணி ரூட்டை டேமேஜ் பண்ணும். பிளான்ட்ஸுக்கு வந்துட்டு ரூட் மூலமாக வாட்டர் போகாமல் ஸ்டாப் பண்ணும். இதெல்லாம் பண்ணும். அடுத்து என்னென்னா காசஸ் அண்ட் சிம்டம்ஸ். பொதுவாக பிளான்ட்டில் டிசீஸ் வந்துட்டு பேத்தோஜன்ஸ் மூலமாக தான் காஸ் ஆகுது. அதே மாதிரி அன்ஃபேவரபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் மூலமாகவும் இது வந்துட்டு காஸ் ஆகுது. சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னா எல்லோவிங் ஆஃப் லீவ்ஸ் வந்துட்டு எல்லோ ஆகிறது, வில்ட்டிங் அதாவது சாகியாக பெண்ட் ஆகிறது பிளான்ட்ஸ். அடுத்து ஸ்டண்டட் க்ரோத், பிளான்ட்டோட க்ரோத் வந்து பாதியிலேயே ஸ்டண்ட் ஆகிரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். லீவ் ஸ்பாட்ஸு, ராட்டிங் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் காமன். லீவ்ஸில் ஸ்பாட்ஸ் க்ரியேட் ஆகிறது இதெல்லாம் காமனான இன்ஃபெக்ஷன்ஸ். இயர்லியராக டிடெக்ட் பண்ணுறது மட்டும்தான் பெட்டராக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து என்னென்னா கல்ச்சுரல் மெத்தட் அண்ட் டிசீஸ் சைக்கிள். கல்ச்சுரல் மெத்தட்னால் என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு க்ராப்பை நம்ம எப்படி எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் அஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் கல்ச்சர் பண்ணி எடுக்கிறோன்றது தான். அதை எப்படி எந்த மெத்தடில் கல்ச்சர் பண்ணி எடுக்கலாம்னா க்ராப் ரொட்டேஷன் பண்ணுறது மூலமாக ஒரு டிசீஸோட சைக்கிளை நம்ம வந்து பிரேக் பண்ண முடியும். ஒரு க்ராப் போட்டு நம்ம ஒன்ஸ் கல்ச்சர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அகெயின் அதே க்ராப் போட்டு கல்டிவேட் பண்ணாமல் வேறு ஒரு க்ராப் போட்டு கல்டிவேட் பண்ணோன்னா சாயிலில் இருக்கக்கூடிய ஃபர்டிலிட்டியும் இருக்கும், டிசீஸ் பரவக்கூடிய சைக்கிளும் வந்துட்டு பிரேக் ஆகும். யூஸ் ஆஃப் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ், அதாவது டிசீஸ் லைக் பயோ ஃபர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி டிசீஸை ரெசிஸ்டன்ட் பண்ணக்கூடிய வெரைட்டிஸை யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர் இரிகேஷனும் ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். அடுத்து ஃபீல்டு சானிடேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸை. ஃபீல்டு சானிடேஷன்னா நம்ம க்ராப் போடக்கூடிய ஃபீல்டை வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நார்மல் பிளான்ட்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதனால இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸை வந்துட்டு ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணுறது மூலமாக ஒரு ப்ராப்பரான க்ராப்பை வந்துட்டு நம்மளால் ஈல்ட் பண்ண முடியும். டிசீஸ் சைக்கிள்னால் என்னென்னு பார்த்தோம்னா பேத்தோஜன்ஸ் வந்துட்டு நார்மலாக எதுலலாம் சர்வைவ் ஆகணும்னா சாயில், சீட்ஸ் அண்ட் பிளான்ட் டெப்ரிஸ் இந்த மாதிரி இருக்கிற பிளேசஸில் தான் பேத்தோஜன்ஸ் வந்துட்டு சர்வைவ் ஆகும். விண்டு, வாட்டர், இன்செக்ட்ஸ் இல்லைனா டூல்ஸ் இது மூலமாலாம் அது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். இது என்ன பண்ணணும்னா ஹெல்த்தி பிளான்ட்ஸை ஒரு சூட்டபிளான கண்டிஷன்ஸில் இன்ஃபெக்ட் பண்ணும். அந்த பேத்தோஜன்ஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆகி ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும் பிளான்ட்ஸுக்கு. அடுத்து என்னென்னா கல்ச்சுரல் மெத்தட் அண்ட் டிசீஸ் சைக்கிள்.
கல்ச்சுரல் மெத்தட்னா என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு க்ராப்பை நம்ம எப்படி எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் அஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் கல்ச்சர் பண்ணி எடுக்கிறோன்றது தான். அதை எப்படி எந்த மெத்தடில் கல்ச்சர் பண்ணி எடுக்கலாம்னா க்ராப் ரொட்டேஷன் மூலமாக. க்ராப் ரொட்டேஷன் பண்ணுறது மூலமாக ஒரு டிசீஸோட சைக்கிளை நம்ம பிரேக் பண்ண முடியும். ஒரு க்ராப் போட்டு நம்ம ஒன்ஸ் கல்ச்சர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அகைன் அதே க்ராப் போட்டு கல்டிவேட் பண்ணாமல் வேறு ஒரு க்ராப் போட்டு கல்டிவேட் பண்ணோன்னா சாயிலில் இருக்கக்கூடிய ஃபர்டிலிட்டியும் இருக்கும் அண்ட் டிசீஸ் பரவக்கூடிய சைக்கிளும் பிரேக் ஆகும். யூஸ் ஆஃப் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ், அதாவது டிசீஸ் லைக் பயோ ஃபர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட்ஸ் இது மாதிரி டிசீஸை ரெசிஸ்டன்ட் பண்ணக்கூடிய வெரைட்டிஸை யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர் இரிகேஷனும் ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். அடுத்து ஃபீல்டு சானிடேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸை. ஃபீல்டு சானிடேஷன்னா நம்ம க்ராப் போடக்கூடிய ஃபீல்டை கரெக்டாக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நார்மல் பிளான்ட்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதனால இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணுறது மூலமாக ஒரு ப்ராப்பரான க்ராப்பை நம்மளால் ஈல்ட் பண்ண முடியும். டிசீஸ் சைக்கிள்னால் என்னென்னு பார்த்தோம்னா பேத்தோஜன்ஸ் நார்மலாக எதுலலாம் சர்வைவ் ஆகும்னா சாயில், சீட்ஸ் அண்ட் பிளான்ட் டெப்ரிஸ் இந்த மாதிரி இருக்கிற பிளேசஸில் தான் பேத்தோஜன்ஸ் சர்வைவ் ஆகும். விண்டு, வாட்டர், இன்செக்ட்ஸ் இல்லைனா டூல்ஸ் இது மூலமாலாம் அது ஸ்ப்ரெட் ஆகும். இது என்ன பண்ணும்னா ஹெல்த்தி பிளான்ட்ஸை ஒரு சூட்டபிளான கண்டிஷன்ஸில் இன்ஃபெக்ட் பண்ணும். அந்த பேத்தோஜன்ஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆகி ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும் பிளான்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு என்னென்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் 2 டைப்ஸ் இருக்குது, பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கெமிக்கல் கண்ட்ரோல். பயாலஜிக்கல் கண்ட்ரோல்னால் எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது தான் பயாலஜிக்கல் கண்ட்ரோல்ஸ். அதாவது ஒரு பெனிஃபிஷியலான மைக்ரோப்ஸ் லைக் ட்ரைகோடர்மா விரிடின்றது ஒரு பெனிஃபிஷியல் மைக்ரோப். இது என்ன பண்ணும்னா பிளான்ட்டை பேத்தோஜனில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், பிளான்ட்டோட க்ரோத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். இது எந்த விதமான கெமிக்கல் காசஸையும் காஸ் பண்ணாது, சாயிலோட ஃபர்டிலிட்டியையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்து கண்ட்ரோல் ஹார்ம்ஃபுல் பேத்தோஜன்ஸ். நேச்சுரலாகவே ஹார்ம்ஃபுல்லான பேத்தோஜன்ஸை கண்ட்ரோல் பண்ணும், சாயிலோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், பிளான்ட் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், என்விரான்மெண்ட்டுக்கு சேஃபாகவும் இருக்கும் இந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோல். அடுத்து கெமிக்கல் கண்ட்ரோல்னால் ஃபங்கசைட்ஸ் அண்ட் பாக்டீரியாசைட்ஸ் இந்த மாதிரியான கெமிக்கல் கண்ட்ரோல் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது. இது என்ன பண்ணுன்னா குயிக்காக எஃபெக்டிவாக ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஆனால் கரெக்டான டோசேஜில் தான் யூஸ் பண்ணணும். கரெக்டான டோசேஜில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓவர் யூஸ் என்ன பண்ணணும்னா லீட் டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பொல்யூஷன் காஸ் பண்ணும். அடுத்து ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன, இந்த மாதிரி நம்ம ஒரு க்ராப்பை எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் ஈல்ட் பண்ணி எடுக்கும்போது அதோட க்ராப்போட ஈல்டும் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்கனாமிக் லாஸஸை ஃபார்மர்ஸுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஃபுட்டோட செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணி கொடுக்கும்.